பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் முக்கியப்படுவதாக. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவிலையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு கரம் நம்மளோட கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த நாளில் கூட எஸ்ரா என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொடுத்து பார்க்குறோம். இன்றைக்கி தன்னிச்சையாக ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருடைய அண்டர்லையாவது இருக்கிறாங்களா? அவங்க காணிக்கை வாங்குறாங்க, தசம்பாங்க வாங்குறாங்க. அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க? சில இடத்துல எனக்கு தெரியும், சிலர் வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு மேலே இருக்க ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. அது நல்லது கிடையாது, அது ஆசிரதமும் கிடையாது. நான் நிறைய பார்த்துட்டுருக்கிறேன். எனக்கு இந்த தினத்தில் கொடுக்குறவங்கெல்லாம் அவங்க ஆஸ்வதிக்கப்படுவதற்காக நான் இன்னொருவருக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு மூத்த ஊழியத்தில் நான் கொடுக்குறேன். அதான் நன்மை. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்படி தான் செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல அழகாய் பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தமும் சித்தமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த மனுஷன் எங்கேருந்து வந்தார், எங்கே இருக்குன்னு சொல்லப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. வேகமாக பார்க்குறீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செரையாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செரையா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன். எஸ்ரா யாருன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது எஸ்ராவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாருங்கள். செரையா, அடுத்தது அசரியா, இல்கியா, சல்லூம், அடுத்தது பார்த்திங்கன்னா சாதோக், அகிதூபின், அமரியா, அசரியா, மெருயோதின், செராகியாவின் குமாரன், இவன் ஊசியலின் குமாரன், இவன் புக்கியின் குமாரன், அபிசுவாவின் குமாரன், இவன் பினகாசின் குமாரன், இவன் எலியாசின் குமாரன், இவன் பிரதான ஆசிரியனாக ஆரோன் குமாரன். அப்போ சாதாரணமாக எஸ்ரா இந்த காலத்தில் செய்யலை. அப்போ எஸ்ராவுக்குள்ளே இந்த காரியங்கள் இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு பெருசாக நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. யாரோ ஒரு நபரை யாருன்னே தெரியாது, சில பிரசித்தப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவங்க காணிக்கை கொடுப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு இவங்க செய்யும் போது எப்படி தெரியும்? அதில் என்ன போய் வருது? லோக்கலில் இருக்கிற, உங்களுக்கு அருகில் இருக்கிற, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ, உங்கள் அருகில் இருக்கிற ஊழியர்கிட்ட போங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கள், அந்த காலத்தில் உங்களுக்காக மண்டாட சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எஸ்ரா கர்த்தரல்லிய மோசே நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாக இருந்தானா. அப்போது எஸ்ராவுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் அழகாக இருந்ததுனால தான் தேவனுடைய கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல் இருந்தது. அதனால் அவர் என்னெல்லாம் கேட்டாரோ அந்த ராஜா செஞ்சார். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, இங்கே ராஜாவுக்கு என்பதாக எஸ்ரா இருக்கும்போது அந்த ராஜாவிட்ட தயவு கிடைத்தது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலையில் உங்கள் சூப்பர்வைசர், உங்கள் ஓனர்கிட்ட, இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வேத வசனத்துக்கு உட்பட்டவர்களாய், பிரியமானவர்களாய், உகந்தவர்களாய், அவருடைய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் உங்களை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். என்னை நான் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்படி நான் இருக்கும்போது நான் எதை கேட்கிறேனோ கர்த்தர் அவருக்கு சித்தமானபடி எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது சர்ச்சுக்கு போகிறீங்க, எங்கேயாவது வரீங்க, இல்லை ஏதாவது இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்கள்ட்ட பார்க்குறீங்க, மீட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சீனியர்ஸ் யார், அவங்க ஊழியர்கள் யார். ஒரு விஷயம், நான் ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நல்ல பெரிய இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன். அங்கே எல்லா கருத்தை நல்லா பயன்படுத்தினார். எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போது எப்படிங்க உங்களுக்கு தெரியும், எதை வச்சு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ஒரு பாஸ்டருடைய அண்டரில் இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவருக்கு கீழ்ப்பறிஞ்சு ஓடிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதனால் நிறைய லிங்க் கிடச்சிது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்குதா, நம்ம கூட கர்த்தருடைய கரம் வருதா, நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு தயவும் இறக்கம் கிடைக்கிறதா. அப்போ இந்த வசனத்தில் நம்ம வசனத்தில் நம்ம தேரணும். இந்த பைபிள் வார்த்தைகள் நம்ம தேரணும். பைபிள் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். நான் கடந்த நாட்களில் ஒரு 2 month பேக் ஒருத்தவங்களை நான் சந்தித்தேன். அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சில காரியங்கள் சொன்னார். அவங்களுக்கு பைபிளை பற்றி பேசி எல்லாம் முடிச்சாச்சு. நல்லா பைபிள் படிக்கக்கூடிய நபர் தான். ஆனால் அவர் கொஞ்சம் கோபப்படக்கூடிய சகோதரர்.
நிறைய கோவப்படுவாங்க. அந்த குடும்பமே அப்படி தான் இருக்கும். நல்லா கோவப்படுவாங்க, நல்லா உற்சாகமாக செய்வாங்க. ஒரு நாள் தான் அங்கே தங்கியிருந்தேன். அந்த தங்கின கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய காரியங்களே தெரிஞ்சிச்சு. அப்போ நான் சொன்னேன், தயவுசெய்து வேண்டாங்க, விட்டுடுங்க. இந்த கோபத்தினால உங்களுக்கு ஒரு நன்மையும் வரப்போகிறது கிடையாது, விட்டுடுங்க அப்படின்னு. கொஞ்சம் யோசித்தாங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வேண்டாம், நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னேன். அவங்க பேர பிள்ளைகளை குறித்தெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு அவங்க ரிலேஷன் சர்க்கிளெல்லாம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அவர் பேசினேன். அன்பாக ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் எல்லாம் அன்பாக இருந்துட்டார். இவர் அன்பாக இருக்கிறத அதுக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்வுகளில் அவர் போயிருக்கிறாரு. எல்லாத்தையும் நல்லா பாசமாக இருந்திருக்கிறார். அது உண்மையாகவே இருந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பார்த்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதை பார்த்துட்டு அவருடைய அந்த லேண்ட் இஷ்யூஸ் பிரச்சனைகள் இருந்திருக்கு. இல்லை, இவர் நல்லா கரிசனையாக கவனிச்சார், நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவருடைய ஷேரிங்கை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஷேரிங் கொடுத்துருக்குறாங்க. உண்மையுமே பிரதர், நான் நினச்சி கூட பார்க்கல, ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி இந்த நாளில் கூட அந்த தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கணும்னு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான். ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரன் சகோதரியை, மனம் திரும்புதல் நமக்கு அவசியம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பு கரம் நம்மளோட கூட இருந்துச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். அதனால் தயவு செய்து இன்னும் அதிகமாக அவருடைய அன்புக்குள்ளே வளருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரிடத்துலையும் தயவை கர்த்தர் நம்ம கொடுப்பார். என்னெல்லாம் கேட்குறோமோ அதை கொடுக்க கர்த்தர் இரக்கம் செய்வார். அன்பு தகப்பன், இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். இரக்கம் பார்த்தோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த நாளில் கூட எஸ்ரா தேறின வேத பரகனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களோடும் கர்த்தர் இரக்கம் பார்த்து பரிசுப்படுத்தும். நாங்களும் அதனால் ஆஸ்வதிக்கப்பட இரக்கம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.